வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கில் பிரியாணி பண்ண போகிறோம். அதாவது முட்டை பிரியாணி அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக செம்ம டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு எக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கூட பிரியாணி பண்ணலாமா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. வீடியோவில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில், தென் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு லைட்டாக வந்துட்டு கடுகு போட்டுக்கோங்க, லைட்டாக சோம்பு சேர்த்துக்காங்க, பட்டா லவங்கம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சேர்த்துக்காங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். அந்த ஆயிலே வந்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வணங்கணும். ஸோ வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ன சேர்த்துறீங்க அப்படின்னா புதினா வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினாவை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்துட்டு புதினா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயுமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வணக்கிக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாயும் வந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வணங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வணங்கிறதுக்கு தேவையான உப்பையுமே வந்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஸோ வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நாங்கள் 4 பேருக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு நம்ம சமைக்கிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னும் போது வந்துட்டு கம்மியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு நம்ம நல்லா வணக்கிக்க போகிறோம். ஸோ தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி வணங்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மீன் மேக்கர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மீன் மேக்கர் ஊற வச்ச மீன் மேக்கரை நல்லா வந்துட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மீன் மேக்கருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ மீன் மேக்கர் சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கங்க. தக்காளி மீன் மேக்கர்லாம் போட்டதுனால அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நீங்கள் மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு மீன் மேக்கர் நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 எக்கையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பக்கமும் சுற்றி 4 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து கீச்சி விட்டுக்காங்க. லைட்டாக ரொம்ப ஆழமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை கட் பண்ண வேணாம். சும்மா மேலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கீரல் போட்டுக்கோங்க. ஸோ கீரல் போட்டு வச்சுருக்கக்கூடிய எக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மீன் மேக்கர் நல்லா வணங்கியிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன் மேக்கர் தனியாக ஒரு தட்டில் இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தில் வணங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மீன் மேக்கர் தனியாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மீன் மேக்கரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணி நம்ம கீரல் போட்டிருக்க எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்கில் வந்துட்டு இந்த எக்கை வந்துட்டு நீங்கள் இது கூட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூளுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்கில் வந்துட்டு லைட்டாக தயிர் சேர்க்கணுன்றதுக்காக இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். வணங்கிட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான வாட்டரை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 2.5 டம்ளர் அரிசின்றதுனால 4-5 டம்ளர் தண்ணியை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசியை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அரிசி எல்லாமே வந்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கொதிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம விசில் பிடிக்க வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம், இதில் கருவேப்பிலை இதெல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இதில் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு நம்ம ஒரு விசில் எனக்கு போதும். அரிசி வந்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோன்றதுனால எனக்கு ஒரு விசில் போதும். ஸோ ஒரு விசில் கழித்து வந்துட்டு நம்ம இறக்கிக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்களா, சாப்பாடு எந்த அளவுக்கு பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இல்லையா. இதில் நான் எந்த ஒரு கலரு, அதாவது வந்துட்டு பிரியாணி கலர் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலருமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர் எல்லாமே போடல. நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்படின்றதுனால கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரியாணியை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த எக்கு ரைத்தா கூட வந்துட்டு நீங்கள் பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு காரம் உப்பு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் காரம் உப்பு கம்மியாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான
தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தென் நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.